சூடிக் கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கென்னை விதியென்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. இந்த பாசுரம் ஆண்டாளை குறித்து நாம் வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை. ஆண்டாளுக்கு திருவேங்கடமுடையான் ஸ்ரீனிவாச பெருமானிடத்தில் எந்த ஒரு நிலை உறுதி இருந்ததோ அந்த உறுதி எங்களுக்கும் ஏற்படும்படி நீ அருள வேண்டும் என்று ஆண்டாளை பிரார்த்திக்கிறோம். ஆண்டாள் சிறு பெண், 5 வயது பெண்தான். ஆனால் அவளுடைய பாசுரங்களில் பெரிய முதிர்ச்சியை காட்டினாள். பகவானைத் தவிர இந்த ஜீவாத்மா வேறு யாருக்குமே உரித்தானவர்கள் அல்ல என்பதை ஆண்டாள் காட்டுகிறாள். அவளுடைய நாச்சியார் திருமொழி என்கிற பிரபந்தத்தின் முதல் திருமொழியிலேயே காமதேவன் என்று அழைக்கப்படுகிற மன்மதன் அவனுடைய காலிலே விழுந்து, நீ எப்படியாவது என்னை ஸ்ரீனிவாச பெருமானோடு சேர்த்து வைத்துவிடு, அவரைத் தவிர வேறு யாரையும் என்னால் மணந்து கொள்ள முடியாது, வேறு யாரையும் மனதால் நினைக்கக்கூட முடியாது என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அந்த எண்ணம் நமக்கும் வர வேண்டாமா? அனன்யார்க சேஷத்துவம் என்று இதை சொல்லுவார்கள். சேஷத்துவம் என்றால் தொண்டனாக இருக்கும் தன்மை, அடிமைத்தன்மை. அடிமையாக இருக்கும் பொழுது ஒரு நாள் இவருக்கு அடிமை, மற்றொரு நாள் அவருக்கு அடிமை, இன்னொரு நாள் மூணாவது ஒருவருக்கு அடிமை என்று இருக்க முடியாதே. ஒருவனுக்கே அடிமையாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி என்று சொன்னால் ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதைப்போல பகவானுக்கே இந்த ஜீவாத்மா இருக்க வேண்டும். ஒரு நாள் நாராயணன் சேவிக்கிறேன், இன்னொரு நாள் இன்னொரு தெய்வத்தை சேவிக்கிறேன், இன்னொரு நாள் வேறொரு அக்னி பகவான் கோயிலுக்கு போகிறேன், இன்னொரு நாள் சனி பகவான் கோயிலுக்கு போகிறேன்னு போக முடியாது. பகவானுக்கே அற்று தீர்ந்தவள் நான், வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிற்றியே என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி கானிடை திரிவது ஓர் நரி புகுந்து கடப்பதும் மோப்பதும் செய்வதொப்ப ஊனிடை ஆழிசங்கு உத்தமர்க்கென்று உன்னித்து எழுந்த என் தடமுலைகள் மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே என்று ஆண்டாள் மன்மதனை நோக்கி பாடுகிறாள். என்ன சொல்றான்னு பாருங்க. ஒரு யாகம் நடத்தப்படுகிறது. பல பெரியோர்களும் சேர்ந்து அந்த யாகத்தில் பகவானுக்கு சமர்ப்பிப்பதற்கு, தெய்வத்துக்கு சமர்ப்பிப்பதற்காக ஒரு உயர்ந்த பொருள், அது சக்கரை பொங்கலா இருக்கலாம், வேற ஏதோ ஒரு பொருளா இருக்கலாம், உயர்ந்த ஒரு பொருளை ரொம்ப ஆச்சாரத்தோடு நல்ல பொருட்களை பயன்படுத்தி தூய்மையாக நிறைய நெய், எண்ணெய், என்னென்ன கொட்டணமோ கொட்டி உயர்ந்து செய்து வைத்திருக்கிறார்கள்னு வைத்துக்கொள்வோம். அதை பகவானுக்கு சமர்ப்பிப்பதற்கு முன்னால் திடீர்னு காட்டில் தெரியக்கூடிய ஒரு நரி அந்த யாக பூமிக்கு வந்தது. அந்த நரி அந்த மொத்த ஹவிசையும் சாப்பிட்டு விட்டு ஓடிவிட்டால் அது எவ்வளவு தாழ்ந்ததாக இருக்கும். பகவானுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பொருளை நரி பறித்து கொண்டு போகலாமா? அதைத்தான் ஆண்டாள் பாடுறா. வானிடை வாழும் அவ்வானவர்க்கு மறையவர் வேள்வியில் வகுத்த அவி. வானிடத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு ஒரு ஹவிஸ பண்ணி வச்சிருந்தா அதை ஒரு நரி சாப்பிட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? அதை போல்தான் உள்ளது என்னுடைய கதியும். நான் ஆசைப்படுவதோ பகவானை. ஊனிடை ஆழி சங்கு உத்தமர்க்கு என்று சங்க சக்கரங்களை ஏந்தின பரமபுருஷனான நாராயணனுக்கே நான் அற்று தீர்ந்தவள், அவனைத்தான் மணப்பேன் என்று நான் எண்ணத்தோடு இருக்கிறேனா? ஆனா உலகத்தில் என்ன பேசுறா? மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில். என்னை யாராவது உலகத்து மனுஷனுக்கு கல்யாணம் செய்து கொடுப்பது என்று பேச்சு வந்தால் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே. அதுக்கு மேல ஒரு க்ஷணம் என்னால வாழ முடியாது. இந்த உடல், இந்த ஆவி, இந்த ஆத்மா பகவானுக்கென்றே ஏற்பட்டது. இது வேறு ஒருவன் கொள்வது என்பது நரி பகவானுக்கான ஹவிஸை உண்பது போல் ஆகிவிடும். அதை எனக்கு கொடுத்து விடாதே, எப்படியாவது ஸ்ரீனிவாசனோடு சேர்த்து வைத்து விடு என்று ஆண்டாள் பிரார்த்திக்கிறாள். அனன்யார்கத்துவம், அவனுக்கே உரித்தாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டாளுடைய நிலை. அடுத்ததாக தொண்டரடிப்பொடியாழ்வார், அவர் பகவான் இந்த பெருமானை பற்றி பாடவில்லை. அடுத்ததாக திருப்பாணாழ்வாரை பார்த்தோம்னால் அவர் பாடினது ஒரே பிரபந்தம் அமலநாதிபிரான். அதில் முதல் பாசுரத்திலேயே இந்த பெருமானைத்தான் பாடுறார். அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன். பகவான் யார் எனக்கு உதவி செய்தார்கள்? அமலன், குற்றமே அற்றவர், ஆதி, உலகத்துக்கெல்லாம் படைப்பாளியாக இருக்கிறார். பிரான், எனக்கு எத்தனையோ உதவிகளை செய்திருக்கிறார். என்ன உதவி? அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன். பகவானுக்கு மட்டும் பக்தனாயிருந்தா சுமார்னு அர்த்தம்.
அவனுடைய அடியவர்களுக்கு அடியவனாக இருந்தால் அதுதானே உண்மையான பெருமை. அந்த பெருமையை எனக்கு கொடுத்தான். அதுதான் அவர் பண்ண பேர் உதவி. விரை ஆர் பொழில் வேங்கடவன், நறுமணம் முழுமையாக இருக்கக்கூடிய தோட்டங்கள் காடுகளாலே சூழப்பட்ட வேங்கடத்தில் வசிப்பவர் அந்த பெருமான்தான் என்று ஆழ்வார் பாடுகிறார். அதே போல 3வது பாசுரம், மந்திபாய் வடவேங்கட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான் அரங்கத் தரவினையான். இது நம்ம ஒரு சந்தேகம் வரும், சுவாமி இதே ஆழ்வார் தான் திருப்பாண ஆழ்வார் கடைசி பாடத்தில் பாடும்போது அரங்கனை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே, என்னுடைய திருவரங்கநாதனை பார்த்துட்டேன், இந்த கண்ணால வேற எந்த பெருமாளையும் பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டாரா? அப்ப எப்படி ஸ்ரீனிவாச பெருமானை பத்தி பாடுறார்? பார்த்திருக்கவே கூடாது இல்லையோ. ஸ்ரீனிவாச பெருமானை மட்டும் எப்படி பாடலாம்னா 2 பேரும் ஒருவருதான் ஆழ்வாருக்கு எண்ணம். மந்திபாய் வடவேங்கட மாமலை, குரங்குகளுக்குத்தான் அந்த இடத்துல ராஜ்யமே, அவர்கள் தான் அரசர்கள். அப்படிப்பட்ட மாமலை வானவர்கள் சந்தி செய்ய நின்னான். நாம் மட்டும் போவதல்ல, விண்ணோர்களெல்லாம் இறங்கி வந்து தேவர்களே வந்து தொழுகிறார்கள் பகவானை. அப்படிப்பட்டவர் யாரு? அரங்கத்து அரவினையான். அந்த பெருமாள் தான் இங்கே வந்தார், இந்த பெருமாள் தான் அந்த பெருமாள். அதனால இவரை பாடினால் அவரை பாடினதாகத்தான் ஆகும். அதனால எந்த குறையும் இல்லை. திருவேங்கடவனும் திருவரங்கநாதனும் ஒருவர்தான் என்று ஆழ்வார் திருப்பாண ஆழ்வார் பாடினார். கடைசியாக திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்கள் ஒப்பற்ற பாசுரங்கள், 40 பாடல்கள் தொடர்ந்து. பெரிய திருமொழி என்று ஒரு பிரபந்தம் திருமங்கையாழ்வாருடையது. அதில் முதல் 10 8ஆம் திருமொழி, 9ஆம் திருமொழி, 10ஆம் திருமொழி, 2ஆம் 10 முதல் திருமொழி, வரிசையா 40 பாசுரங்கள் திருவேங்கடவனுக்கென்னே திருமங்கையாழ்வார் சமர்ப்பித்தார். அதுல முதல் 10 பாசுரங்களாலே திருவேங்கடத்துக்கு போகணும்னு நெஞ்சை அழைத்துக் கொள்கிறார். திருவேங்கடம் அடை நெஞ்சே, திருவேங்கடம் அடை நெஞ்சே, வா போகலாம். நாம் இங்கிருந்து என்ன பண்ண போறோம்? பெருமான் இருக்கிற திருவேங்கடத்துக்கு போக வேண்டும். நமக்கு ஆசை வரும் இல்லையோ? வரிசையா அந்த நிகழ்ச்சியை பார்த்து கோயிலை பார்த்து பார்த்து பெருமானை பத்தி கேட்டா போகணும்னு ஒரு ஆசை வரும். அப்பதான் மனசு சொல்லும், இல்லை இந்த வேலை ஒத்துன்னு இருக்கியே, இன்னைக்கு பயிரம் பேத்தி எல்லாம் பார்க்கணுமே, நாளைக்கு அந்த அலுவலகத்துல வேலை இருக்கே, இங்க கல்யாணம் வருது, காதுகுத்து வருதே, இதெல்லாம் மனசு சொல்லும். இல்ல போகலாம், அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு நிமிஷம் போய் பெருமானை சேவித்து விட்டு வரலாம்னு மனசை தட்டி அழைத்து கொண்டு போகிறார் ஆழ்வார். அது முதல் 10 பாசுரங்கள். அதற்கு அடுத்ததுதான் உயிரான பாசுரம் முதல் 10 9ஆம் திருமொழியிலே கலியனான திருமங்கை ஆழ்வார் ஸ்ரீனிவாச பெருமானிடத்துல சரணாகதி செய்கிறார். தாயே தந்தையென்னும் தாரமே கிளை மக்களென்னும் நோயே பட்டொழிந்தேன் உன்னை காண்பதோர் ஆசையினால் வேயை பூம்பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன் நல்கி ஆளென்னை கொண்டருளே. இது இவர் பண்ணக்கூடிய சரணாகதி. கீழே நம்மாழ்வாருடைய சரணாகதியை பார்த்தோம். ஓஹோ ஆஹோன்னு கொண்டாடினார். பெருமான் அப்படிப்பட்டவர். நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே திருவேங்கடத்தானே, நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே, ஓஹோன்னு பகவானை கொண்டாடி உன்னை விட்டா எனக்கு வழி கிடையாது, உன்னை பற்றுகிறேன் ஆனந்தமா சரணாதி பண்ணாரா? அதுக்கு நேர் கான்ட்ராஸ்ட், நேர் எதிர்தான் இந்த திருமங்கை ஆழ்வாருடைய பாசுரம். இந்த சம்சாரத்தில் நாம் பட்ட பாடெல்லாம் போரும், எத்தனை பிறவிகளாக தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் உழன்று கொண்டிருந்திருக்கிறேன், இனி என்னால் இந்த சம்சாரத்தினுடைய கொடுமையை தாங்க முடியாது, எப்படியோ தட்டி தடுமாறி உன் திருமொழிகளில் வந்து விழுந்து விட்டேன், நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சரணாதி பண்றார். 2 விதமும் உண்டோ இல்லையோ? எனக்கு பெருமானுடைய பெருமை புரிந்து அதனாலே சரணாதி பண்ணலாம். ஐயோ இந்த உலகத்தில் என்னால் வாழ முடியாது சுவாமி, எப்படியானு தப்பிச்சா போரும் என்று சரணாதி பண்ணலாமோ இல்லையோ? திருமங்கை ஆழ்வார் 2வது கோஷ்டி, தாயே தந்தை என்னும் தாரமே கிளை மக்கள் என்னும் நோயே பட்டொழிந்தேன். ஐயோ இத்தனை நாளா தாயே தந்தையே தாரமே மக்களே செல்வமே இப்படின்னு எதோ உலக விஷயங்கள் தான் உயர்ந்தவை என்று கொண்டு நோயே பட்டொழிந்தேன். இதெல்லாம் வியாதின்னு அப்புறம்தான் எனக்கு புரிஞ்சது. உன்னை காண்பதோர் ஆசையினால் நாயேன் வந்தடைந்தேன். அப்புறம்தான் புரிஞ்சது நீதான் எல்லா விதமான உறவுமாகவும் இருக்கிறாய். தாயும் ஒரு நாள் கைவிடலாம், மனைவியும் ஒரு நாள் கைவிடலாம், குழந்தைகளும் செல்வமும் கூட கைவிடலாம். பகவான் ஒரு நாளும் விடவே போறது கிடையாது. அதனால உன்னை காண்பதோர் ஆசையினால் வேய் ஏய் பூம் பொழில் சூழ் விரையார் திருவேங்கடவா. எங்க பார்த்தாலும் நல்லா மூங்கில் காடுகள் எல்லாம் வளர்ந்திருக்குமாம், அதே போல நல்ல நறுமணம் மிக்க புஷ்பங்கள் இருக்குமாம். அப்படிப்பட்ட திருவேங்கடவா நாயேன் வந்தடைந்தேன். நான் ரொம்ப தாழ்ந்தவன். பொதுவாக ஒரு வீட்டுக்குள்ள சட்டுன்னு நாய் புகுந்துடுத்துனா ஓட்டி விட்டுருவோம் இல்லையோ? ஐயோ அது அழுக்கான பிராணி, தாழ்ந்த பிராணி, அதையெல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோமோ இல்லையோ? இந்த காலத்துல நாய் தான் வீட்டுக்குள்ள இருக்கு, நாம வெளியில படுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நாய் தான் குழந்தை, நாய் தான் எல்லாமே இப்போது வளர்க்கிறார்கள். பொதுவாக நாயை வீட்டுக்குள்ள அனுமதிக்க மாட்டார்கள். அதை போல ஆழ்வார் சொல்றார், நாயேன், நான் எவ்வளவு தாழ்ந்தவன் என்று எனக்கு நன்றாக தெரியும், ஒரு நன்மை கூட என்னிடத்துல கிடையாது, நான் நாய் தான்.
ஆனாலும் வந்து அடைந்தேன், எப்படியோ வந்து உன்னை பற்றி விட்டேன், நல்கி ஆள் என்னை கொண்டருளே, என்னை கைங்கரியத்துக்கு சேர்த்து கொள்ளுகிறாயா, என்னை உனக்கு அடிமையாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஆழ்வார் பாடுகிறார். 10 பாசுரங்களும் இதைத்தான் சம்சாரம் எவ்வளவு கொடியதுன்னு காட்டுகிறார். குலந்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து எய்த்தொழிந்தேன், நலம்தான் ஒன்றுமிலேன், நல்லதோர் அறம் செய்துமிலேன். குலம்தான் எத்தனையும், உலகத்துல எத்தனை விதமான பிறவிகள் உண்டு. பூனைன்னு சொன்னா அதுல ஒரு 10-15 வெரைட்டின்னு சொல்றா, சிங்கம்னா அதுல ஒரு 4-5 ஸ்பீஷீஸ் இருக்கும் போல் இருக்கு. இதை போல எத்தனையோ விதம் இருக்கும் இல்லையோ. எத்தனை குலங்கள் எத்தனை விதமான ஜீவராசிகள் உண்டோ அத்தனையிலையும் நான் பிறந்திருக்கேன். குலம்தான் எத்தனையும் பிறந்தே இறந்து இளைத்தொழிந்தேன். ஆழ்வார் சொன்னார் பிறந்து இறந்து இளைத்தொழிந்தேன்னு சொன்னார். ஏசாமி நடுவில் வாழும்போது எதுவுமே பண்ணலையா, பிறந்தேன் இறந்தேன்னு சொல்றார், என்னால் சொல்லிக்கொள்ளும்படிக்கு எதுவும் பண்ணவில்லைன்னு ஆழ்வாருக்கு எண்ணம். சரணாகதி பண்ணியிருந்தா சொல்லிக்கலாம், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணியிருந்தா சொல்லிக்கலாம். இத்தனை பிறவிகளாக நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா பிறந்தேன் போனேன், நடுவில் உருப்படியாக ஒரு காரியமும் பண்ணலையோ இல்லையோ. அதனால பிறந்தே இளைத்தொழிந்தேன், நலம்தான் ஒன்றுமில்லேன், என்கிட்ட ஒரு நல்லது கிடையாது, நல்லதோர் அறம் செய்துமில்லேன், ஒரு தர்ம காரியத்தையும் நான் செய்தது கிடையாது, இப்பேற்பட்ட நான் உன்னிடத்துல வந்தேன். சுவாமி இப்படிலாம் சொன்னா பகவான் தள்ளி விட்டுட மாட்டாரா? இதெல்லாம் மறைச்சிக்க வேண்டியதானே. என்னால் உலகத்தில் சொல்வாளோ இல்லையோ, அட்வொகேட் வக்கீல் இடத்திலும் மருத்துவர் இடத்திலும் பொய் சொல்லக்கூடாது, நடந்தது என்னவோ வெளிப்படையா சொல்லிடணும். பகவான் இடத்துல சரணாகதி பண்ணும்போது இருக்கிற தப்பு எல்லாத்தையும் சொல்லிடணும். சொல்லிவிட்டால் அனைத்தையும் மன்னித்து பகவான் ஏற்றுக்கொண்டு விடுகிறார். அந்த தைரியத்தில் தான் திருமங்கை ஆழ்வார் பாடுறார், எப்பாவம் பலவும் இவையே செய்து இளைத்தொழிந்தேன், துப்பா நின் அடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்கின்றிலேன். எத்தனை விதமான பாபங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கோ அத்தனையும் நான் பண்ணியிருக்கேன், ஒன்னே ஒன்று தான் என்னால் பண்ண முடியல, துப்பா. பகவானை பார்த்து துப்பன்னு அழைக்கிறார். துப்பு இருக்கான்னு சொல்றோமோ இல்லையோ, இந்த காலத்துலையும் வழக்கு இருக்கு, இதுக்கு துப்பு இருந்தா இதை பண்ணுன்னு சொல்றோமோ இல்லையோ. துப்புனா சாமர்த்தியம் திறமைன்னு அர்த்தம். பகவானை பார்த்து சொல்றார் துப்பா, உனக்கு தான் சாமர்த்தியம் இருக்கு, இப்படி தாழ்ந்த என்னை வைகுந்தத்துக்கு அழைத்து கொண்டு போகிற சாமர்த்தியம் உலகத்துல வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது, உனக்கு மட்டும்தான் இருக்கிறது, துப்பா. ஆனா நான் என்ன தெரியுமா பண்ணேன், துப்பா நின் அடியே தொடர்ந்து ஏத்தவும் கிற்கின்றேன். உன்னை ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி உன் திருவடிகளை பற்றி இருந்தா நீ மோட்சமாவது கொடுத்திருப்பாய், அதையும் நான் செய்தது கிடையாது. தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்துமிட்டேன், பெரியேன் ஆயன பின் பிறர்க்கே ஒழித்து ஏழையானேன். அப்படியே நம்ம வாழ்க்கையெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறார். சின்ன வயசுல இருக்கிறச்சே தெரியேன் பாலகனாய் பல தீமைகள் செய்து. சின்ன வயசுல எனக்கு அறிவு கிடையாது. ஆழ்வார் சின்ன வயசுன்னு சொல்றது 5 வயசு 10 வயசுன்னு வச்சுக்காதீங்க, 50 வயசு ஆனாலும் தெரியாத அறிவிலிகளாகத்தானே நாம் சுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப அறிவு ஒரு முதிர்ச்சி அடைவதற்கு முன்னால் தெரியாமையாலே அறியாமையாலே பல தீமைகளையும் செய்திருக்கிறேன். ஓரளவுக்கு வயசாச்சா, வயசு வந்த உடனே பொறுப்பு வந்தது. மனைவி, மக்கள், பேரன், பேத்தி, தாய், தந்தை, சித்தப்பா, பெரியப்பா, வேலைக்கு போற இடத்துல நிறுவனத்துக்கு இருக்கிற முதலாளி, முதலாளியினுடைய முதலாளி, அவர்களுடைய உறவினர்கள், யார் யாருக்கோ பெரியேன் ஆயன பெண் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். எனக்கு ஒரு நன்மையை நான் இதுவரைக்கும் தேடிண்டதே கிடையாது. ஆத்மாவினுடைய முன்னேற்றத்துக்கு பார்க்காமல் பிறர்க்கே உழைத்து ஏழையானேன். ஏழைனா மொத்தத்தில் என் கையில் ஒன்றும் இல்லையோ இல்லையோ, ஞானம் இருக்கா, பக்தி இருக்கா, வைராக்கியம் இருக்கா, குணங்கள் இருக்கா, ஒன்றுமே வளர்த்துக்கல, பிறர்க்கே உழைத்து இன்னைக்கு அவர்களும் விட்டு போனார்கள், என் கையிலும் ஒன்றும் இல்லை, தனியாக ஏழையாக நிற்கிறேன். நோற்றேன் பல்பிறவி நுன்னை காண்பதோர் ஆசையினால் ஏற்றேன் இப்பிறப்பே இடர் உற்றனன் எம்பெருமான். நல்ல வேளை, இப்படி பல பிறவிகளை நான் வீணாக போக்கி இருந்தாலும் உன்னை காண்பதோர் ஆசையினால் நோற்றேன் பல் பிறவி. பல ஜென்மங்களா நான் பிரார்த்தனை பண்ணி நோன்பு விரதம் இருந்திருக்கிறேன் உன்னை அடையணும்னு. இந்த பிறவியில் தான் உன்னை காணக்கூடிய பாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன். என்ன தெரியுமா வருத்தம், இத்தனை நாள் இழந்து விட்டேனே என்று வருத்தப்படுகிறேன். வீணாக போக்கின காலத்தை நினைத்து வருந்துகிறேன். ஆனால் இனிமே போக்க மாட்டேன். உன் திருவடிகளை பற்றினேன், ஆளென்னை கொண்டருள், என்னையும் கைங்கரியத்துக்கு சேவகனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சரணாகதி பண்ணி கைங்கரியத்தை திருமங்கையாழ்வார் பிரார்த்திக்கிறார். மிகவும் அழகான ஆழமான கருத்துடைய பாசுரங்கள். இப்படி 10 ஆழ்வார்கள், ஆண்டாளை சேர்த்து 10 ஆழ்வார்களும் இந்த பெருமானை அனுபவித்த வண்ணத்தை பார்த்தோம். ஆழ்வார்களோடு முடிஞ்சிருமா? இன்னும் ஆச்சாரியர்களில் பலரும் இந்த திவ்யதேசத்தோடு நெருக்கமான தொடர்போடு இருந்திருக்கிறார்கள். அவர்கள் சரித்திரம், அந்த பெருமைகளை வரும் பகுதிகளிலே பார்ப்போம்.